இன்றைக்கி தேங்காய் சட்னி செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பாருங்கள். தேங்காய், பச்சை மிளகா, பூண்டு, இஞ்சி, கருவேப்பிலை, கடுகு, எண்ணெய், உப்பு. கடுகு எண்ணெய் வந்து தாளிக்கிறதுக்கு. ஆக்சுவலாக நான் வந்து நெக்ஸ்ட் பாருங்கள், ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். அதுக்கு நான் வந்து சுருக்குன்னு இருக்கிறதுக்காக கொஞ்சம் காரத்தை கூட்டியிருக்கேன். பச்சை மிளகா 3 போட்டிருக்கேன். பூண்டும் இஞ்சியும் ஒரு இது வந்து இஞ்சி வந்து ஒரு பிஞ்சும் ஒரு பல்லு பூண்டும் போட்டிருக்கேன். தேங்காய் ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டிருக்கேன். இப்போ தேங்காய் ஒரு கைப்பிடி போட்டேன். அதனால் பொரியலில் வந்து நான் வந்து அரை கைப்பிடி போடுறேன். சில பேர் வந்து சேம் ப்ரொப்போர்ஷன் போடுவாங்க. நான் எப்போயுமே வந்து ஒரு கைப்பிடினா அரை கைப்பிடி தான் வந்து இது போடுவேன். தேவையான அளவுக்கு உப்பு போடுறேன். இந்த சட்னியை நான் வந்து அரைச்சிட்டு வந்துடுறேன். தேங்காய் சட்னிக்கு அரைச்சிட்டு வந்துட்டேன். இதோடு அந்த ஒரு பிஞ்ச் கருவேப்பிலையை போடும்போது ரொம்ப வாசமாக இருக்கும். அதனால தான் நான் கருவேப்பிலை போட்டிருக்கேன். நிறையா போடணும்னு அவசியம் இல்லை. இப்போ கடுகு தாளிச்சுக்கலாம். எண்ணெய் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன். அரை ஸ்பூன் வந்து கடுகு போடுறேன். கடுகு வெடிக்கட்டும். இந்த தேங்காய் சட்னி வந்து வெண்பொங்கலுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், தோசைக்கு நல்லாயிருக்கும். சுருக்குன்னு இருக்கிறதுனால நல்லாயிருக்கும். இட்லிக்கு தோசைக்கெல்லாம் வந்து நல்லாயிருக்கும். இப்போ தோசை மாவே புளிச்சிருச்சுன்னா கூட இந்த காரத்தை கூட்டும் போது வந்து இது வந்து அந்த காம்பினேஷன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கடுகு வெடிக்குது. இந்த சமயத்தில் நான் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். இதில் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணியாக வேணும்னா தண்ணியாக வச்சுக்கலாம். கெட்டியாக இருந்தாலும் நல்லாயிருக்கும். இப்போ வெண்பொங்கலுக்கெல்லாம் கெட்டியாக இருந்தால் தான் இந்த தேங்காய் சட்னி நல்லாயிருக்கும். நம்மளோட தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது வந்து வெண்பொங்கலுக்கு, தோசைக்கு, இட்லிக்கு நல்லாயிருக்கும்.